அரயித்வா மகத்கர்ம பர்த்தாபிருத்யமனர்த்தகம் அதர்மோ யோஸ்ய சோஸ்யாஸ்து யஸ்யார்யோனுமதே கதா. வேலைக்காரன் நிறைய வேலை வாங்கிப்படுறது. காஹயித்வா மகத்கர்ம, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு வான்னு சம்பளம் மண் பாத்துக்கிறோம் போகுமன். அவன் அப்படி உள்ள இடத்துல இந்த பயலம் போய் மாட்டி பண்ணேன். அவன் பிரியமா வச்சுக்கிற இடத்துல இருக்க விட்டாதுன்னு சில பயல. காஹயித்வா மகத்கர்ம பர்த்தாபிருத்யமனர்த்தகம் அனர்த்தோ யோஸ்ய சோஸ்யாஸ்து யஸ்யார்யோனுமதே கதா. அப்படி நிறைய வேலையை வாங்கி வேலைக்காரன் மனது தவிக்க முடியா பண்ணி அவனுக்கு சம்பளம் கொடுக்காத பாபிக்கு என்ன பாபமோ அந்த பாபம் ராமனை காட்டு போச்சு. அந்த பாபிக்கு வரட்டும். சம்ஸ்ருத்ய தபஸ்விப்யः சத்ரே வை யஜ்ஞதக்ஷிணாம் தாம் விப்ரலபதாம் பாபம் யஸ்யார்யோனுமதே கதா. மகான்கள் யஜ்ஞம் பண்றேன்னு வருவாள். என்ன செலவாகும் காப்பான். அவர் தான் 2000 சொல்லுவார். தட்சணைக்கு என்ன ஆகுமோ 500 ரூபாய் நம்ம என்னதா இருக்கட்டும் சொல்லிவிடுவான். அவன் இவன் தரப்போறான்னு நினைச்சுன்னு கொட்டாய போட்டு விடுவார். அங்கேருந்து தந்தி அடிப்பர் விஷாம இருந்து விடுவான். சம்ஸ்ருத்ய ஜதபஸ்விப்யா சத்ரே வை யஜ்ஞதக்ஷிணாம் தாம் விப்ரலபதாம் பாபம் யஸ்யார்யோனுமதே கதா. அந்த யாகம் பண்ற சாதுக்கு தரேன்னு சொல்லி கடைசியில கொடுக்காமையே மாத்தின பாபியும் ராமனை காடு போச்சொன்ன பாபியும் 2 பேரும் ஒரு பாபியினாள் பரதன். அல்லது எந்த பாபி ராமனை காடு போகணும்னு நினைச்சானோ அந்த பாபியானவன் யஜ்ஞம் பண்றேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போய் தட்சிணா காலத்துல கொடுக்காம அழுது ஏமாத்தி அந்த பாபத்தை அடைகிறானோ அந்த பாபத்தை அடையணும் ராமனை காடு போச்சொன்ன பாபினாளா. அவன் யாகம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் சந்தோஷமா இருப்பார். அந்த தட்சிணா காலம் வந்த உடனே வெள்ளும் கொள்ளும் வெடிக்கும் முகத்துல பணத்தை எடுத்து கொடுக்குற போது ஏழைகள் தானே பண்றது யாகம். அவன் அந்த பணத்தை எடுத்து கொடுக்குற போது வருத்தமா இருக்கும். அதுல இத்தனை தட்சிணேன்னு வேற முதல்ல சொல்லி கொள்ளும். பாக்கி இப்ப ஸ்ராத்தத்துக்கு என்ன கொடுக்குறேன்னு கேட்கக்கூடாது. யஜ்ஞத்துல மட்டும் கா தட்சிணா எவ்வளவு தட்சிணேன்னு கேட்பாள். அவ சொல்லுவாள் 112 கோ கொடுக்குறேன்பாள். இப்படின்னா சொல்லுவாள். இத்தனை கோக்கள்னு சொல்லி பண்ணணும். அந்த கோ மூலியமா பணத்தை வச்சு பிரிச்சு இந்த 16 பேர்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அப்ப என்னமோ சொன்னேன் எனக்கு இப்ப அவ்வளவு கொடுக்க சௌகரியம் இல்லைன்னு எதையா 10 20 வச்சு பிரிச்சு எடுத்துருப்போம். பாக்கி அப்புறம் மணியாடு பண்றேன். அப்படி ஏமாத்துறானே அந்த பாபியும் ராமனுக்காடு போகணும்னு நினைச்ச பாபியும் 4ஆம் பரதன். சம்ஸ்ருத்ய தபஸ்விப்யா சத்ரே வை யஜ்ஞதக்ஷிணாம் தாம் விப்ரலபதாம் பாபம் யஸ்யார்யோனுமதே கதா. அதையும் தவிர்த்து எந்த பாபி ராமனை காடு போகணும்னு நினைச்சானோ அந்த பாபியானவர் நான் என் பிரபுவை போய் தண்டகாரண்யத்துல போய் திருப்பி அழைச்சு வந்து இக்ஷ்வாகு பிரவதிகள் ஏறின திவ்ய சிம்மாசனத்துல உட்கார்த்தி வைத்து வசிஷ்ட வாமதேவாதிகளை கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணி திவ்ய கிரீட்டத்தை சிரசில் சாத்தி பீதாம்பரத்தை போத்தி புஷ்பமாலையை சூட்டி அந்த பிரபு மங்களமாய் அபிஷேக காலத்துல மகோத்சவமாய் இந்த அபிஷேகம் பண்ற சமயத்துல ராமனை காடு போகணும்னு நினைச்ச பாபியினுடைய 2 கண்ணு அவியனும் 4ஆம் பரதன். மஹாசதம் யூடபாஹ்வம்சம் சந்திரார்க்க சமதேஜசம் ராட்சீதி ராஜ்யஸ்தமாசீனம் யஸ்யார்யோனுமதே கதா. ராமனக்காடுக்கு போ சொன்ன பாபிக்கு பட்டாபிஷேக தரிசனம் இல்லாம போயிடணும்னு சபிச்சாளாம் பரதன். அதையும் தவிர்த்து எந்த பாபியானவன் என் பிரபுவே காடு போகணும்னு நினைச்சானோ அவனுக்கு பகுபுத்ரோ தரித்ரஸ்ச ஜ்வரரோக சமன்விதா சபூயாதி சதத க்லேஷி யஸ்யார்யோனுமதே கதா. ஏராளமான குழந்தைகள் பிறக்கணும். நிறைய குழந்தை பிறந்தா என்ன ஒரு பையனும் ஒரு ஊர்ல போய் 1000 2000 சம்பாதி பண்ணாள். வார் டயத்துல கூட அவன் வீட்டு பையனுக்கு வேலை கிடைக்கப்படாதுங்க. பகுபுத்ரோ தரித்ரஸ்ச வார் டயத்துல பாஸ் பண்ணாத பையெல்லாம் இன்ஜினியர் டாக்டர் அப்படி ஆயிடலாம். என்னமோ உஞ்சூர்த்தி வாங்கியாவது பிள்ளைகளை காப்பாத்தி விடலான்னார். ஜ்வரரோக சமன்விதா
முஞ்சூர்த்திக்கு போக விட்டாம முரஜரம் வரணும் அவனுக்கு. இவனுக்கு முரஜரம் விட்டுடுதையானா மறுபடியும் பத்னிக்கு வரணும், பையனுக்கு வரணும், அப்படி திரும்ப திரும்ப வரணும். சபூயாத்து சதத கிளேஷி யஸ்யார்யோனுமதேகதா. எந்த பாபி ராமனை காடு போகணும்னு நினைச்சானோ அந்த பாபி மாதிரியான துக்கத்தை அனுபவிக்கணும் நாளாம் பரதன். அதையும் தவிர்த்து எந்த பாபி என் ராமனை காடு போகணும்னு நினைச்சானோ அம்மா அந்த பாபியானவன் அப்பிராபிய சதிருஷான் தாரானி அனபத்யாக பிரமீயதாம் அனவாப்பிய கிரியாம் தர்மியாம் யஸ்யார்யோன்மதே கதா. எந்த பாபி என் ராமனை காடு போகணும்னு நினைச்சானோ அந்த பாபிக்கு சரியான குலத்திலிருந்து கன்னிக்கு வரப்படாது, விபரீதமான குலத்திலிருந்து பெண்ணை போய் விவாகம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிண்டு குழந்தையும் பிறக்கப்படாது. அனபத்தியாக பிரமீயதாம். ஆமா, குழந்தை இல்லாமல் சாகனம். யாரையாவது கண்டவளை போய் ஊத்தி அழிச்சுன்னு வரணும் சொத்தை எழுதி வைக்கிறதுக்காக. அவ அடிச்சுன்னு போகணும் சொத்தை. ஆறாவது தம்பி புள்ளே தமையம் புள்ளே இருந்து கிருத்தியமும் பண்ணப்படாது. அவன் முனிசிபாலிட்டி குழியில வச்சு புதைக்கணும். அனவாப்பிய கிரியாம் தர்மியாம் யஸ்யார்யோன்மதே கதா. ரெண்டும் ஜலமும் வாரி அரைக்காமலே பிசாசா தவிக்கணும், பிரேதமா தவிக்கணும். அந்த பாபி ராமனை காட்டுக்கு போச்சோன்னா பாவினாலாம். அதனாலதான் ரிஷிகள் குழந்தை இல்லைன்னா ஒரு ஸ்வீகாரமாவது பண்ணிக்கொண்டாள். பண்ணிக்கணும், இல்லாமனா பரலோகத்துக்கு வருமா? அங்க இருந்து மணி ஆர்டர் பண்ணவே யாரு பண்ணுவான்? ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க. ஒரு இந்திரியும் சொன்னதை காக்காத ஒரு ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு வரணும், இங்க இருந்து கொடுக்கறது. அதுக்காகத்தான் முன்னாடியே தான தர்மங்களா நிறைய பண்ணி வச்சுக்கூடா, எல்லாம் பரலோகத்துல வந்து நிற்கண்டா. ஓடிட்ட பிச்சையும் தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே என்று சொன்னால் சிவவாக்கியம். ஆடு நாடு தேடினும் ஆனசேன தேடினும் கொடிவாசி தேடினும் குறுக்க வந்து நிற்குமோ. ஓடிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. பரலோகத்துக்கு போறவும் தர்மம் தான் வரும், வேற ஒன்றும் வரவே வராது. அதனாலதான் தர்மத்தை ரிஷியெல்லாம் என்ன சொல்லிட்டாள், பரலோகத்துக்காக நீயே முன்னாடி வாரி கொடுத்து விடுவாள். அவன் நல்ல புண்ணியமான தர்மங்களை பண்ணு, ஒத்தனை யோஜனை காக்காதே.